நைட்டு வந்து இன்னைக்கு வந்து கோதுமை ரவை உப்புமா பண்ணலான்னு வெங்காயம் இல்லாம அதுக்கு வந்து நான் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவின தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ரவை இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை அதில் நான் வந்து அரைச்சிருக்கேன். மிக்சியில் பொடி பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, இஞ்சியை போட்டுக்கிறேன். வெங்காயம் போடாதனால தேங்காய் மட்டும் போட்டு உப்புமா பண்றது. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுருக்கேன். நான் வந்து உப்புமா ஒரு 3 பேருக்கு வர மாதிரி பண்ணுறதுனால இந்த அளவு தேங்காய் போட்டுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் போடலாம். இதை நான் எப்படி பண்ண போறேன்னா, இது கொஞ்சம் கோதுமை ரவை வந்து கொஞ்சம் பெரிய ரவையா இருக்கு பாருங்க. பெரிய ரவையா இருக்கிறதுனால நான் ரைஸ் குக்கர்ல வச்சிடலான்னு பாக்குறேன். அது வந்து நல்லா வேகும், உதிரியாகவும் இருக்கிறதுனால இப்ப இதை மட்டும் தாளிச்சு கொட்டிட்டேன். ரைஸ் குக்கர்ல இதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இல்லைங்களை ஊற்றிக்கிறேன். ஒண்ணுக்கு 3 தண்ணி வச்சிருக்கேன். இப்போ 1 டம்ளர் போடுறதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கொதிச்ச உடனே இந்த ரைஸ் குக்கர்ல அப்படியே மாத்திக்கலாம். இது தேவையான உப்பு கொடுத்துருவேன். இது கொதிச்ச உடனே இந்த ரைஸ் குக்கரை மாத்திட்டு உப்புமாவை ரெடி பண்ணிடலாம். பாருங்க, உப்புமா ரெடி ஆயிடுது. நான் வந்து ரைஸ் குக்கர்ல வச்சிருந்தேன், அதனால அது நல்லா வந்துருக்கு பாருங்க. பலன்னு அடியும் பிடிக்காது. ரைஸ் குக்கர்ல வச்சா, சாதாரண குக்கர்ல வச்சாக்க 2 சத்தம் வந்துதான் என்னன்னு ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே வார்ம் மோட்ல வந்துடுறதுனால நல்லாக்கு. இதுக்கு ஒரு சட்னி அரைச்சா போறோம். அரிசி எப்பவும் அரிசி உப்புமா அந்த மாதிரி பண்றது, இன்னைக்கு கோதுமை உப்புமா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. இதுல வெங்காயம் சேர்க்கிறவங்களும் சேர்க்கலாம். இன்னைக்கு நவராத்திரி, இன்னைக்கு வியாழக்கிழமை, அதனால சேர்க்க வேண்டாம் அப்படின்னுட்டு தான் நான் சேர்க்கல. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.